நீருக்குள் மூழ்கிய புத்தகம். இது ஒரு சூஃபிசம் சம்பந்தமான ஒரு புக். இதை நான் வாசிக்கும் போது என் கண்ணுல ஒரு இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் அப்படிப்பட்டது. அது எதை பத்தினதுன்னா, யாக்கூப் யூசுப் உடைய அந்த பிரிவு பத்தின ஒரு விஷயம் இதுல போட்டிருக்காங்க. அடுத்தது அந்த பிரிவுல இருந்து நம்ம லைஃப்க்கு என்னத்த ஒரு படிப்பினையா எடுத்துக்கலாம் அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்கு. முதலாவது இந்த யாக்கூப் யூசுப் யாருன்னா, இவங்க ரெண்டு பேருமே இஸ்லாத்துல ஒரு நபிமார்களா பார்க்கப்படுறாங்க. யாக்கூப்புடைய மகன் தான் இந்த யூசுப். இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது யாக்கூப்க்கு யூசுப் மேல ஒரு அலாதி பிரியம். அவரை யூசுப் ரொம்ப அன்பா அரவணைச்சு பாதுகாத்து அப்படி அன்பா வளர்த்து வருவாரு. இத பாக்குற யூசுஃபுடைய மத்த சகோதரருக்கெல்லாம் யூசுப் மேல ஒரு போறாங்க. இவர் எப்படியாவது தந்தை கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி யூசுஃபை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுருவாங்க. போட்டுட்டு வந்து தந்தை கிட்ட சொல்லுவாங்க, யூசுப் ஒரு ஓனாய் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருச்சு அப்படின்ட்டு. அது யாக்கூப்க்கு ஒரு பெரிய வேதனை. அந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்கு அப்படி அவர் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு, ரொம்ப கவலைப்படுவாரு. அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த யூசுப் அவர் பிரிஞ்சு அவர் வாடுற அந்த வேதனை எந்த அளவுக்கு இருக்கும்னா, அவர் அழுது அவருடைய கண்கள் எல்லாம் ஒளி மங்கி போய் அந்த கண்களே குருடாகிரும். அந்த அளவுக்கு அவரு கஷ்டப்படுவாரு. அதே நேரம் யூசுஃபை பார்த்தோம்னா, யூசுப் ஒரு நகரத்துக்கு போறாரு, அங்க அடிமையா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்படுறாரு, சிறைவாசம் அனுபவிக்கிறாரு. அது எல்லா ஸ்ட்ரகிளையும் கடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் அந்த நகரத்தோட ஒரு பெரிய ஒரு அதிகாரியா, ஒரு பொறுப்பு அதிகாரியா வராரு. அப்படி அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தந்தையை அவர் மீட் பண்றாரு. தந்தையை கூப்பிட்டு அலட்சியம், தந்தைக்கு நிறைய கௌரவம் எல்லாம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. அது ஒரு அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹாப்பி என்டிங்கா முடியும். இதுதான் இந்த யாக்கூப் யூசுஃபுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. சரியா? இப்படி இருக்கும்போது நான் இந்த ஸ்டோரி வாசிக்கும் போது நான் யோசிப்பேன், இந்த யாக்கூப்க்கு மட்டும்தான் கவலை இருக்கா, யூசுஃப்க்கு ஏன் அதை காட்டுறாங்க இல்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இதுல ஒரு லைன் ஒண்ணு போட்டிருக்காங்க. எப்படின்னா, இது ஒரு சும்மா ஒரு லைன் தான். இது நம்ம யூசுஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சிரிப்பு தனக்குள் எப்படி கவலையை அடை காக்கிறது என்று ஞானம் அறியும். சிரிப்பு எப்படி தனக்குள் கவலையை அடை காக்கிறது என்று ஞானம் அறியும் அப்படின்னு. அப்போ நான் இப்ப யோசிக்கிறேன் எப்படின்னா, யூசுஃப்க்கு தந்தைய பிரிஞ்ச அந்த ஏக்கத்தையும் தாண்டி அவர் அங்க செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருந்தது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவரு சமாளிக்க வேண்டியிருந்தது. அதனால வந்து வரலாற்றுல அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவரு கடந்து போன பாதையை காட்டிருப்பாங்களே தவிர அவருடைய உள்ளத்து அந்த கவலைகளை காட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் இப்ப யோசிக்கிறேன். அடுத்தது வந்து இன்னொன்னு இதுல போட்டிருக்காங்க அப்படின்னா, நீ ஒருத்திய காதலிச்சு அவ கூட ரொம்ப சந்தோஷமா இருந்து குதூகலமா இருந்து கொஞ்சி குலாவி அப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் அந்த காதலிய நீ பிரிறாய். அந்த பிரிவு உனக்கு தெரிஞ்சிருந்தாதான் ஓகே. நீ அப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் நீ பிரிற அந்த பிரிவு உனக்கு தெரிஞ்சிருந்தாதான் உன்னால இந்த யாக்கூப் யூசுஃபுடைய இந்த கதையை வந்து முழுசா உணர முடியும் அப்படின்னு இதுல போட்டிருக்கு. அது ஒருவேளை உண்மையா இருக்கும். ஏன்னா வந்து நான் இந்த கதையை முதலா வாசிக்கும் போது எனக்கு வயசு 8 இருக்கும். குரான்ல வந்து இந்த வரலாறு ஒரு பெரிய அத்தியாயமா இருக்குது. யாக்கூப் யூசுஃபுடைய கதை ஒரு பெரிய அத்தியாயமா இருக்கு குரான்ல. நான் அதை வாசிக்கும் போது ஒரு 8 வயசு இருக்கும். 8 வயசுல இந்த ஏக்கம்னா என்னது, இந்த பிரிவுனா என்னது, அதெல்லாம் பெருசா தெரியாது. அப்போ அந்த டைம் எனக்கு புரியல. ஒரு 18 வயசுல நான் ரீட் பண்ணும்போது அந்த கதை புரிஞ்சது. ஆனா இந்த கதையில இருக்கிற எந்தெந்த விஷயத்த எப்படி எங்கெங்க கனெக்ட் பண்ணணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து லைஃப்க்கு என்ன படிப்பினை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல. இப்ப வாசிக்கும் போது அந்த கதையில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. அது ஒரு படிப்பினை அமையுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்தது இப்போ இந்த கதையை வச்சு சூஃபிச சித்தாந்தம் என்ன படிப்பினைய நம்மளோட வாழ்க்கைக்கு சொல்லுதுன்னு சொன்னா, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு எதிரிடை இருக்குதான். ரைட்? நம்ம ஒரு விஷயத்த நேசிக்கும் போது அந்த எதிரடியை வந்து நம்ம வெறுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யாக்கூப் யூசுஃபோட கதையை வச்சு பார்த்தோம்னா, யூசுப் சின்ன பிள்ளையா இருக்கும் போது யாக்கூப் அவர் கூட அன்பா அந்த காலங்கள், அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருந்த காலங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேருக்கும் இருக்குது. ரைட்? அப்போ அந்த சந்தோஷத்துக்கு ஒரு எதிரிடையா வந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த பிரிவுல அந்த யாக்கூப் பட்ட வேதனைகள். அவரு அது சொல்ல முடியாத ஒரு பிரிவிட வேதனை யாக்கூப் அனுபவிச்சது. சோ அது ஒரு எதிரிடை. அதுக்கப்புறம் இதுல சொல்ற இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஒவ்வொரு சூழலுக்கும் அதை விட பெட்டரான இன்னொரு சூழல் இருக்குது, அதை விட சிறந்த ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு. அதுதான் நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, இந்த கதையோட கிளைமேக்ஸ் யாக்கூபும் யூசுஃபும் மறுபடியும் ஒன்று சேர்றது, அந்த சந்தோஷமான விஷயம் தான் வந்து அந்த பெட்டரான இன்னொரு சூழல் அப்படின்னு. இந்த பெட்டரான சூழல் எங்க போய் முடியும்னா வந்து நம்ம இறைவனோட கனெக்ட் ஆகுற இடத்துக்கு போறதுதான் வந்து அந்த பெட்டர் ஆகுற சூழல் ஒரு உச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த இது மாதிரிதான் வந்து லைஃப்ல வந்து ஒவ்வொரு விஷயமும்
சந்தோஷமா ஒரு லைன்ல இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எதிரிடையே ஒன்று வந்து விடியும். சரியா? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த சந்தோஷம் மட்டும்தான் உலகமே அப்படின்னு சொல்லி. அப்போ இத வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எங்களால அது வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது, அதை கடந்து போக முடியாது. அப்ப நாங்க அதுக்குள்ள இருந்து சஃபர் ஆகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்ப யாக்கோபும் யூசுஃபும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இன்னொரு பெட்டரான ஒரு சூழல் நமக்கு அமையும். சோ இங்க இருக்கிற எதுவுமே வந்து நிலையானது இல்ல. யாக்கோபும் யூசுஃபும் சின்ன வயசுல அனுபவிச்ச அந்த சந்தோஷம் நிலையா இருக்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரிவு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடி அதே சந்தோஷம் அதை விட பல மடங்கா கிடைக்கிறதுக்கு அந்த பிரிவுக்கான அந்த காலம் வந்து ஒரு உரமா இருந்திருக்கு. சோ அடுத்தது நான் இதுல 2 லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன். முதலாவது லைன் என்னதுன்னா, உனக்கு ஒரு யூசுப் இல்லை எனில் நீ உயிருடன் இல்லை அப்படின்னு. அப்படின்னா நம்ம ஒருத்தரை மிஸ் பண்றோம், அவங்களுக்காக பிரார்த்திக்கிறோம், அவங்களுக்காக ஏங்குறோம். அப்படி இருக்கிறதுக்கு ஒரு பர்சன் இல்லைன்னு சொன்னா, யூசுப் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது நீ நேசிச்சாதான் உனக்கு பிரிவிட அந்த வழி தெரியும். ஓகே, செகண்ட் லைன் வந்து, யூசுப் இல்லை எனில் யாக்கோப் உண்மையில் யாக்கோப் இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னா, நம்மளுக்கு யாக்கோப் அப்படின்ற பேரை கேட்ட உடனே அவர் ஒரு நபி, அவர் சமூகத்துக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த சமூகத்துக்கு செஞ்ச விஷயங்களோ இல்லைன்னா அவர் நபியா இருந்து என்னென்ன செஞ்சாருங்கிற விஷயத்தை விட நம்ம மைண்டுக்கு வர ஒரே விஷயம் அவரோட மகனுக்காக அந்த கடத்தின அந்த நாட்கள், அவரு பிரார்த்திச்சு அவரோட கண்கள் அதுல ஒளியை இழந்து போற அளவுக்கு அவரு பட்ட கஷ்டங்கள், அவரு தனிமையை விரும்பினது. சோ அதுதான் வந்து யாக்கோபுன்னு பேரை சொன்னாலே நம்மளுக்கு தோன்ற முதலாவது விஷயம். அதனால வந்து உனக்கு ஒரு யூசுப் இல்லைன்னு சொன்னா நீ யாக்கோப் வந்து உண்மையாலுமே ஒரு யாக்கோப் இல்லை அப்படின்ற அர்த்தம். நேசிக்கப்படுறது, ஒருத்தர் கிட்ட இருந்து பிரிவு அனுபவிக்கிறது, இது எல்லாமே வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதம். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, மேபி இது ஒரு சோதனைன்னு யாரும் பார்க்கலாம், பட் இட்ஸ் அ பிளெஸிங்னு தான் நான் பார்ப்பேன். You are blessed. If you miss someone, you are blessed. Right?